أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வியாபாரம் தொடர்பான சில நிபந்தனைகள் இருக்குது. அஷ்ஷுரூத் அல்லதி தர்ஜிஉ இலா சுல்பில் அக்த். சுல்புல் அக்த் அதாவது நேரடியாக வியாபார ஒப்பந்தத்தோடு தொடர்புபட்ட நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளையும் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பை நடக்கும் பொழுது இதுவெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிபந்தனைகள். அதில் முதலாவது சொல்வதாக இருந்தால் ஐயக்கூனல் பைஉ முனஜ்ஜஸன் லா முஅல்லகன். பை உடனடியாக நடக்கணும். முனஜ்ஜஸ் முஅல்லகாக இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது நிபந்தனையின் மீது ஒத்தி போடப்படக்கூடாது. ஐயக்கூனல் பைஉ முனஜ்ஜஸன், முனஜ்ஜஸாக இருக்கணும், முஅல்லகாக இருக்கக்கூடாது. அப்படின்டா என்ன? உதாரணமாக சொல்கிறோம், ஹாஜிகள் வருவதை நிஸ்பத் செஞ்சு, இனிமேல் தான் ஹாஜிகள் வரணும், எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போவே ஒரு அக்குது செய்கிறோம், ஹாஜிகள் வரக்கூடிய காலத்தோடு தொடர்பு படுத்தி. ஹாஜிகள் எப்போ வருவாங்களோ அப்போ இந்த அவங்கள்ட்ட இந்த அக்குது செஞ்சிட்டேன் அப்படின்னு இப்போவே அக்குதை முடிச்சுக்கிறது. ஆனால் நிஸ்பத் இலா குதூமில் ஹாஜ் அல்லது இதாக்கானல் மத்தர், மழை பொழிந்தால், மழை எப்போ பொழியும் தெரியாது, மழை பொழியும் பொழுது உங்கள்கிட்ட நான் அக்கது செஞ்சிட்டேன், அக்கதை இப்போயே முடிச்சு கொள்வது. ஆனால் அது முனஜ்ஜஸ் இல்லை, இன்னொன்று பக்கம் நிஸ்பத். அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. இதிலெல்லாம் கரர் இருக்க, ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மழை எப்பொழுது பொழியும் என்று நமக்கு தெரியாதுங்கிறதுனால இது ஒன்று. இரண்டாவதாக ஐயக்கூனல் பைஉ மாக்கூதன் ஃபில் ஹால் லா இலல் முஸ்தக்பில். அக்குது இப்பொழுதே தற்காலத்திலேயே நிகழணும், எதிர்காலத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது. உதாரணமாக அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நான் அக்குது செஞ்சிட்டேன் அப்படின்னு இப்பொழுதே அக்குதை செஞ்சு கொள்வது. முஸ்தக்பிலின் பக்கம் நிஸ்பத் செய்கிறது. ஒன்று எதையாவது முஅல்லகாக்குறது, ஏதாவது நிகழ்வை அடிப்படையாக வச்சு, அல்லது குறிப்பிட்ட கால அவகாசம் வைக்கிறோம். ஒரு மாதம், இன்னைக்கு 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னால் நான் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அக்குது செஞ்சிட்டேன்ட்டு முஸ்தக்பிலின் பக்கம் நிஸ்பத் செஞ்சு இப்போவே அக்குது செய்கிறது. ஆனால் குறிப்பிட்ட காலத்தவணை நமக்கு தெரியும், ஒரு மாதம்ண்டு. இப்படி இஸ்திக்பாலுடைய நிலையில் எதிர்கால விற்பனையாக செய்வது கூடாது. இன்றைக்கி ஆன்லைனில் பல வியாபாரங்கள் இது மாதிரி நடக்குது. முஸ்தக்பிலுடைய வியாபாரம், அதாவது இப்போவே அக்குது செஞ்சு கொள்வது, ஆனால் அந்த டேட்டில் தான் அந்த அக்குது நடந்த மாதிரி இப்போவே முடிச்சு கொள்வது. இதுவெல்லாம் வியாபாரத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு மாற்றமானது. இது இரண்டாவது நிபந்தனை. அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நான் இப்போவே பை செஞ்சுட்டேன் அப்படின்னு. மூணாவது சொல்வதாக இருந்தால் அஷரத்துல் ஃபாசித், ஃபசாதான சில நிபந்தனைகளை உள்ள நுழைக்கிறது. அக்குதோட வியாபார உடன்படிக்கை செய்யும் பொழுது ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு சலஃபுன் வ பைஉன். சலஃபுன் வ பைஉன், கடனும் வியாபாரமும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து வைப்பது ஹலால் அல்ல. ஒருத்தர் போய் கடன் கேட்குறாரு, ஒருத்தர் போய் ஒரு பொருளை விற்க போகிறாரு, ஒரு 5000 ரூபாய் பெருமான ஒரு பொருளை விற்கிறார். விற்கும்போது சொல்கிறாரு, நான் இதை உங்களுக்கு விற்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு 2000 ரூபா கடன் தரணும் அப்படிங்கிற நிபந்தனையை வச்சு விற்கிறார். சலஃபு வபையுன் அப்படிங்கும் பொழுது இது என்ன செய்யுது, வியாபாரம் நடக்குது, வியாபார ஒப்பந்தம். அந்த வியாபார ஒப்பந்தத்தில் என்ன செய்கிறாரு, கடனையும் நிபந்தனையை வைக்கிறார். எனக்கு கடன் தர வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையில் ஒரு ஷர்த்து வைக்கிறார். எனக்கு நீங்கள் 2000 ரூபாய் கடன் தர வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் நான் இந்த பொருளை உங்களிடத்தில் விற்கிறேன். அல்லது ஒரு வீட்டை விற்கிறாரு, வீட்டை விற்கும்போது நிபந்தனை வைக்கிறாரு, 50 லட்சம் பெருமான ஒரு வீட்டை விற்கிறாரு. விற்கும்போது சொல்கிறாரு, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நீங்கள் கடன் தரணும் அப்படின்னு நிபந்தனை தனித்தனியாக வச்சா பிரச்சனை இல்லை. முதல்ல வீட்டை விற்றுட்டாரு, அது தனி அக்குது. அதே மாதிரி கடன் வாங்குறாரு, அது தனி அக்குது. அப்படின்டா வேற விஷயம். இரண்டையும் ஒரு அக்குதுக்குள்ள 2 அக்குதை நுழைக்க கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சஃப்கத்தின் ஃபி சஃப்க, சஃப்கத்தைன் ஃபி சஃப்கத்தின். ஒரு அக்குதுக்குள்ள
2 அக்குதை கொண்டு வந்து நுழைக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி செய்கிற நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது, ஷரியா ரீதியாக ஜாயிஸ் கிடையாது. ஒரு அக்குதை கொண்டு போய் இன்னொரு அக்குதோட ஜாயிண்ட் பண்ணுறது. அதே சமயத்தில் சில நிபந்தனைகள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. உதாரணமாக வந்து ஒருத்தர் ஒரு வீட்டை விற்கிறாரு, விற்கும்போது என்ன நிபந்தனை வைக்கிறாரு, இந்த வீட்டை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நிபந்தனை வச்சாருந்தா இது ஷர்த்து பாத்தில், இது பாத்திலான ஒரு ஷர்த்துன்னு சொல்லுவாங்க, ஃபாசிதான ஷர்த் அல்ல. இந்த ஷர்த்தே பாத்திலாயிரும், லகு வீணானது. இவருக்கு அந்த ஷர்த்து வைக்கிறதுக்கு அருகதையே கிடையாது, அதிகாரமே கிடையாது. வீட்டை விற்கிறாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட அமௌண்ட்டு பேசி அந்த விலைக்கு தான் விற்கிறார். விற்றா அவருக்கு சொந்தமாயிருச்சு, அது அவர் இஷ்டம். அவர் அடுத்து விற்பனை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறத இவர் முடிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வரும், அரசாங்கத்தின் மூலமாக தரக்கூடிய நிலங்கள் அது வந்து விற்கக்கூடாதுங்கிற நிபந்தனை வரலாம். இது வந்து ஷர்த்து பாத்தில். ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கட்டுப்படணுங்கிறது வேறு விஷயம். ஆனால் மார்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது இப்படி யாராவது ஒரு நிபந்தனை வச்சாங்க இதை விற்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை அடிப்படையில் விற்றா அந்த ஷர்த்து பாத்தில் ஆயிரும். அவர் விற்றா மார்க்க ரீதியாக அது தவறல்ல, இஸ்லாத்தினுடைய ஷரியாவுடைய பார்வையில் அவர் தவறு செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல முடியாது. இது மாதிரி ஷர்த்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மற்ற ஷர்த்து ஃபசாதான ஷர்த்து வச்சாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து அக்குதையும் சேர்ந்து ஃபசாதாக்கிடும், அந்த அக்குதே செல்லுபடி ஆயிரும், இது செல்லுபடி ஆகாமல் போயிடும். இதுவெல்லாம் வியாபாரத்தினுடைய ஒப்பந்தத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் வீட்டை விற்கிறாரு, என்னுடைய வீட்டை நான் உங்களுக்கு விற்கிறேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை எனக்கு விற்கணும் அப்படிங்கிற நிபந்தனையும் சேர்த்தே வைக்கிறார். 2 அக்குதையும் ஒரே அக்குதுக்குள்ளே நுழைக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக செஞ்ச தப்பு இல்லை, வீட்டை விற்றுட்டு பிறகு அவர்கிட்ட தனியாக அவர்கிட்ட வாகனத்தை விலை பேசி வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் 2 அக்குதுக்குள்ளே ஒரு அக்குது வர்றது இருக்குது, பல குழப்பங்களை உருவாக்கும். இது செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு தெரியலாம், ஆனால் பரவலாக இப்படியான 2 அக்குதுகள் ஒன்றாக நடக்கும் பொழுது அது தனாசுவுக்கு பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும். அதனால தான் மார்க்க ரீதியாக இதுவெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த அக்குதில் இந்த 3 நிபந்தனைகள் மிக முக்கியமானது. இதை வந்து இது அல்லாததும் இருக்குது. ஆனால் இந்த 3 நிபந்தனைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், மனசில் வச்சு கொண்டா அடுத்தடுத்த பாடங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். மற்றபடி வந்து சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த ஷர்த்தெல்லாம் இருக்குது, உறுப்பில் வந்துடும், அது ஜாயிஸ். உதாரணமாக வந்து வாரண்டி, எல்லாருமே வாரண்டி கொடுப்பாங்க, எந்த சாமான் வாங்கினாலும் அதுக்கு வாரண்டி இருக்கும், வாரண்டி இல்லாமல் யாரும் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உறுப்பில் வந்து போச்சு. அந்த காலத்தில் வந்து ஒரு உறுப்பு இருந்துச்சு, தோல் வாங்கும் பொழுது செருப்பை தச்சு தரணுங்கிற நிபந்தனை இருக்கும். தோல் செருப்பு இன்னைக்கு வாங்குகிறோம், ஆனால் அந்த காலத்தில் தோல் வாங்குவாங்க, தோல் வாங்குகிற இடத்துலையே நீங்களே தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது உறுப்பில் இருக்கும். அதில் ஃபிக்ஹ் கிதாபுகளில் சொல்லுவாங்க, இது மாதிரியான நிபந்தனை நடைமுறையில் இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்ட்டா அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி கேரண்டி வாரண்டி இது மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருக்குது, இது உறுப்பில் நடைமுறையில் வந்து போச்சு. இன்றைக்கி வாரண்டி இல்லாமல் யாரும் இந்த பொருளை வாங்க தயாராக மாட்டாங்க. இது 1 இயர் வாரண்டி இருக்குதா, 5 இயர் வாரண்டி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நம்பிக்கையோடு வாங்கிட்டு போவாங்க. இது பரவலாக வந்து விட்ட ஒரு அமல். அதனால் இது மாதிரியான நிபந்தனைகள் வைக்கிறது இதில் வந்து சேராது அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமான சில நிபந்தனைகள்.